ஒரு டிரைவர் வேலையை வச்சுட்டு இவ்வளோ தூரம் எப்படி கடந்து வந்தீங்க? அதாவது நம்மளுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு, அதை நம்ம கரெக்டாக தக்க வச்சுக்கணும். அதை விட்டால் நமக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வந்து யார் கூடயுமே யாருமே க்ளோஸாக வரக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. டிரைவர் கூட மட்டும்தான், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் க்ளோஸாக காருக்குள்ளே உட்காந்துட்டு வந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மனசை வந்து அலப்பாய விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும். அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் இப்படி தான், இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதால, ஏன்னா நம்ம கூட நிறைய பெண்கள் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ பெண்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஒரு வாட்டி அவங்க மனசில் ஒரு கசப்பான அனுபவம் பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அவங்க பெண்கள் மனசில் கசப்பான அனுபவம் படாத அளவுக்கு நம்மளோட டிரைவிங் இருக்கணும், நம்மளோட சர்வீஸும் கொடுக்கணும்.